சஹி முஸ்லிமிலே 7432வது இலக்கம். நபித்தோழர்கள் இந்த ஃபித்னாவை ஏற்கனவே நிறையவே அறிந்திருந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் அபூ பர்ஸத் அல் அஸ்லமி, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திகளையும் நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தினேன். அன்புள்ள சகோதரர்களை, இந்த ஃபித்னாவை ஒதுங்கி நின்ற நிறைய நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அதாவது சயீத் இப்னு ஸைத், இது போன்ற நிறைய நபித்தோழர்கள் இந்த ஃபித்னாவை ஒதுங்கி நடந்தார்கள். இதில் ஒரு செய்தியை பாருங்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ பக்ரா என்கின்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். இன்னஹா சதகூனு ஃபிதனுன் அலா சும்ம தகூனு ஃபித்னத்துன் அல் காயிது ஃபீஹா கைரும் மினல் மாஷி ஃபீஹா வல் மாஷி ஃபீஹா கைரும் மினஸ் சாஇ இலைஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சோதனைகள், ஃபித்னாக்கள் உருவாகும், பின்னர் ஃபித்னாக்கள் உருவாகும், நிறைய குழப்பங்கள் உருவாகும். அல் காயிது ஃபீஹா கைரும் மினல் மாஷி, அதிலே நடந்து கொண்டிருப்பவரை தவிர உட்கார்ந்திருப்பவர் சிறந்தவர். அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் அந்த ஃபித்னாவை எந்த அளவு தூரமாகிறீர்களோ அந்த அளவுக்கு சிறந்தது என்பதை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் அந்த ஃபித்னாவிலே நடப்பவர் அதாவது இந்த ஃபித்னாவிலே ஒதுங்கி இருந்து கொண்டிருப்பவர் நடப்பவரை விட சிறந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் மாஷி ஃபீஹா கைரு மினஸ் சாஇ இலைஹா, அதற்காக வேண்டி அந்த ஃபித்னாவுக்காக வேண்டி விரைகின்றவரை விட நடந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர், நடந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர். அலா ஃபஇதா நஸலத் அவ் வகஅத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஃபித்னாவில் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறீர்களோ அவர்கள் சிறந்தவர்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த மாதிரி சோதனைகள் ஏற்பட்டால் ஃபமன் கான லஹு இப்லுன், யாரிடத்திலே ஒட்டக மந்தை இருக்கிறதோ ஃபல் யல்ஹக் பி இப்லிஹி, ஒட்டக மந்தையோடு அவர் என்ன செய்யட்டும், ஒதுங்கி கொள்ளட்டும். வமன் கானத் லஹு கனம், யாரிடத்திலே ஆட்டு மந்தை இருக்கிறதோ ஃபல் யல்ஹக் பி கனமிஹி, அவர் ஆட்டு மந்தையோடு என்ன செய்யட்டும், ஒதுங்கி கொள்ளட்டும், அதாவது ஒதுங்கி போகட்டும், இதில் கலந்து கொள்ள வேண்டாம். ஒமன் கானத் லஹு அர்துன் ஃபல் யல்ஹக் பி அர்லிஹி, யாருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறதோ பூமி இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும், அதோடு ஒதுங்கி கொள்ளட்டும். அவர் அந்தந்த வேலையில் என்ன செய்யுங்க, ஈடுபட்டுருங்க, இதில் என்ன செய்ய வேண்டாம், கலந்து கொள்ள வேண்டாம். அப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன ஃபித்னா இது? யுத்தங்கள், சண்டைகள், பிரச்சனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது எப்படி விளங்குது? பின்னால ஃபகால ரஜுலுன், அப்போ ஒரு மனிதர் கேட்கிறார் எழும்பி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அரஐத மல்லம் யகுன் லஹு இப்லுன் வலா கனமுன் வலா அர்து, ஒருத்தருக்கு தோட்டம் இல்லை, ஒட்டகம் இல்லை, ஆடு இல்லை, அவர் என்ன செய்யறது? ஏதாவது இருந்தால் அதோட ஒதுங்கிடலாம், எதுவுமே இல்லாதவர் என்ன செய்ய? கால யஅமிது இலா ஸைஃபிஹி ஃபயதுக்கு அலா ஹத்திஹி பிஹஜரின் சும்மல் யன்ஜு இன் இஸ்ததா அன் நஜா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாளை எடுங்க, சைட்டால பிடிச்சி கட்டிச்சு உடைங்க. அந்த வாளை உங்களுக்கு ஒதுங்காமல் இருந்தால் என்ன செய்யும்? ஃபித்னாவுடைய நேரம் வந்தோடனே நம்மளுக்கு அதில் கலந்து கொள்ளணும் மாதிரியே உள்ளம் தூண்டும். அதனால் என்ன செய்யுங்க, வாளை எடுத்து அப்படியே ஓர பகுதியை அடித்து என்ன செஞ்சுறீங்க, உடைச்சிருங்க. உங்கள்கிட்ட வாள் இருக்கக்கூடாது, உங்களிடத்தில் வாள் இருக்கக்கூடாது. சும்மல் என்ஜு இனிஸ்ததா அன் நஜா, பின்னர் தப்பிக்கொள்ள முடியுமாக இருந்தால் தப்பி போய்விடுங்கள், அதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, யா அல்லாஹ், நான் எத்தி வைத்து விட்டேன், நான் எத்தி வைத்து விட்டேனே, நான் எத்தி வைத்து விட்டேனே. அல்லாஹ்ட்ட கேட்குற மாதிரி அது அர்த்தம் இல்லை, நான் எத்தி வைத்து விட்டேன் தானே என்று மாதிரி அர்த்தம் அது. ஆனால் நான் அல்லாஹ்விடத்தில் எத்தி வைத்து விட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். இந்த விஷயத்தை சொல்லிட்டு அப்போ ஒரு மனிதர் ஃபகால ரஜுலுன் யா ரசூலல்லாஹ் அரஐத இன் உக்ரிஹ்து, சரி நான் நிர்பந்திக்கப்பட்டால், அந்த யுத்தத்தில் நான் போவதற்கு நிர்பந்திக்கப்பட்டால், ஹத்தா யுன்தலக பி இலா அஹதிஸ் ஸஃபைன் அவ் இஹதல் ஃபிஅத்தைன், ரெண்டில் ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு நான் அதில் இழுத்து செல்லப்பட்டால் என்ன செய்ய? அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள். கேட்கிற நேரத்தில் அவர் சொல்றாரு, அப்படி நான் கலந்து கொண்டு ஃபதரபனி ரஜுலும் பிஸைஃபிஹி அவ் யஜீஉ ஸஹ்முன் ஃபயக்துலுனி, அல்லது அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிற நேரத்தில் ஒருவர் வாளால் அடித்து நான் இறந்து விடுகிறேன் வைங்க, அல்லது ஒருவர் அம்பெய்து நான் கொல்லப்பட்டு விடுகிறேன் வைங்க, அப்போ எனது நிலைமை என்ன என்று ஒரு மனிதர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யபூஉ பி இஸ்மிஹி வ இஸ்மிக் வ யகூனு மின் அஸ்ஹாபின் நார், உங்களது பாவத்தையும் அவரது பாவத்தையும் அவர் சுமந்து செல்வார், நரகவாதிகளில் ஒருவராக அவர் ஆகுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஃபித்னால நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். யபூஉ பி இஸ்மிஹி வ இஸ்மிக் வ யகூனு மின் அஸ்ஹாபின் நார், உங்களது பாவத்தை அவர் சுமப்பாரு, அவருடைய பாவத்தையும் சுமப்பாரு, நரகவாதிகள் ஒருவராக மாறி விடுவார். ஃபித்னால கலந்து கொள்ள வேண்டாம்
இதனால தான் நபித்தோழர்களை நிறைய பேர் பத்ரில வீரம் காட்டிய நபித்தோழர்கள், உஹதில வீரம் காட்டிய நபித்தோழர்கள், கடும் வீரமானவர்கள், அவங்கெல்லாம் யுத்தத்துக்காக பிந்தவே மாட்டார்கள். அப்படி என்ன அரபுகள்கிட்ட ஒரு வளமை இருந்தது, சின்ன விஷயத்துக்கு பின்தங்கினாலும் கோழைன்னு பேர் சொல்லிடுவான். இங்க பெரிய விஷயத்துக்கு பின்தங்கினாலே கோழைன்ற பேரே வராது. ஆனா அங்க எப்படி சின்ன விஷயத்துக்கு பின்தங்கினாலும் கோழைன்னு பேர் சொல்லிடுவான். இங்க பெரிய விஷயத்துக்கு பின்தங்கினா நியாயம் சொல்லுவாங்க. ஆனா அரபுகள்கிட்ட அப்படி ஒரு வளமை இல்லை. இன்றைக்கும் அரபுகள்கிட்ட ஒரு சிந்தனை என்னன்னா, அழுகிறது பெண்கள்ட குணம், அழுவது பெண்களின் குணம், அழக்கூடாது. நிறைய நபித்தோழர்கள் அடிக்கடி ரசூலுல்லாஹ் நீங்க அழுகிறீங்களேன்னு கேட்டுக்கிறான். அல்லாஹ்வின் தூதரே அழுகிறீங்களா? அழுவதை என்ன செய்யவில்லை, அவர்கள் ஒரு குணமாக எடுத்துக்கொள்ள, பெண்கள் தான் அழ வேண்டும், நம்ம ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது என்கின்ற இயல்பிலே இருந்தார்கள். ஆனால் அழுகிற வளமை இருக்குது, அவங்கள்ட்ட அது ஒரு என்னது மைனஸாக அவர்கள் அதை கருதி கொண்டிருந்தார்கள். வீரம் அவர்கள்ட்ட இயல்பிலே இருந்தது. யுத்த காலத்தில் நீங்க பார்க்கலாம், யுத்த காலத்தில் ஆரம்ப சண்டை எப்படி மூலம் என்று சொன்னால், பத்ரில் உஹுதுல எல்லா இடங்களையும் களத்தில் ரெண்டு பேர் இறங்கி பேச்சுவார்த்தையெல்லாம் சண்டையை என்ன செய்யும், ஆரம்பிக்கும். அது இயற்கையாக அவர் ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல இந்த ரோசத்தில் என்ன செய்யும், சண்டை ஆரம்பிக்கும். அது அவர்களுடைய இயல்புல உள்ள விஷயம். அப்ப இந்த இடத்துல பின்தங்குவதை என்னது அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். ஆனால் நீங்க இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் பார்ப்பீங்கன்னா, ஜமல் சிஃபின் யுத்தத்தில எல்லாம் நபித்தோழர்கள் நிறைய பின்தங்கினார்கள். நிறைய அதுக்குள்ள கலந்து கொள்ளாம சும்மா இருக்கல. ஏன் கலந்து கொள்ளல என்று விளக்க நிறைய சொன்னார்கள். தாங்கள் கோழைகள் என்று குற்றம் சாட்டப்படக்கூடாது, அதனால விளக்கங்களையும் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்ப இந்த செய்தி அபூபக்கரா என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார். அபூபக்கரா இந்த ஃபித்னாக்களை கலந்து கொள்ளவில்லை, அவரு ஒதுங்கிய ஒரு நபராக என்ன செய்தார், இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த ஃபித்னாக்கள் பற்றி நபித்தோழர்கள் நிறைய அறிந்து வைத்திருந்தார்கள். இதில் ஆரம்பமான ஃபித்னா எது? ஆரம்பத்தில் அதாவது இந்த ஜகாத்து கொடுக்க மறுத்தார்கள், அது போன்று பொய் நபி உருவாகினார்கள். இந்த ஃபித்னாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிடவில்லை. பின்னால இந்த ஃபித்னாக்களை தான் என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த ஃபித்னாவில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய கொலை முதலாவது, இரண்டாவது ஜமல் யுத்தம், மூன்றாவது இந்த சிஃபின் யுத்தம். இது அல்லாமல் இன்னும் எத்தனையோ முன்னறிவிப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஜமல் யுத்தத்துக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் இந்த சிஃபின் யுத்தத்துக்குரிய காரணம். ஜமல் யுத்தத்திற்கு என்ன காரணம்னு சொல்லுகிறோமோ அதே காரணம் தான் சிஃபின் யுத்தத்துக்குரிய காரணம். ஜமல் யுத்தம் என்ன காரணம்? உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவுக்காரர்கள், அதாவது பெரியப்பாவுடைய மகன், சாச்சாவுடைய மகன், அந்த உறவில் இருக்கக்கூடிய முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், பழி தீர்க்கப்பட வேண்டும் என்று உரிமை கேட்டார்கள். யார் கொன்றார்களோ அவர்களை என்னிடத்தில் ஒப்படைங்க என்று சொன்னார். அதுக்கு சார்பாக ஜுபைர் இப்னுல் அவ்வாம், தல்ஹா பின் உபைதுல்லா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போன்ற அதாவது நபித்தோழர்களும் அதில் என்ன செய்தார்கள், சார்பாக இருந்தார்கள். அதோடு நிறைய நபித்தோழர்கள் அதுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இதான் அந்த ஃபித்னாவுக்கு காரணம். இதில் சொல்ல போனால் அவர்கள் யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை. யாரே ஜுபைர் இப்னுல் அவ்வாமோ ஆயிஷா யுத்தத்தை ஆரம்பிக்கல. ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் யாரு, அலி ரதியல்லாஹு அன்ஹு. அதுக்கு என்ன ஆதாரம்? அலி ரதியல்லாஹு கலீஃபாவாகின நேரத்தில் மதீனால தான் இருந்தாங்க. ஜமல் யுத்தம் எங்க நடக்குது? பஸ்ராவின் அந்த எல்லை பகுதியில் தான் என்ன செய்து நடக்கிறது. அப்ப யுத்தம் அங்க நடக்குதாக இருந்தா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்ப்பதா நோக்கமாக இருந்தால் மதீனாலே என்ன செஞ்சிருக்கும், அந்த யுத்தம் நடந்தீங்க. அவங்கள மதீனாவாசிகள். ஆனால் அவர்கள் யுத்தம் அல்ல, ஆதரவு திரட்டி என்ன செய்தார்கள், அங்க போனார்கள். ஆதரவு திரட்டி போன நேரத்தில் தான் இந்த நிலைமை என்ன செய்கிற, இந்த பிரச்சனை உருவாகி யுத்தமாக வெடித்து அவர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற முடிவுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு வாரா. இதே மாதிரி தான் சிஃபின் யுத்தம். சிஃபின் யுத்தத்தில் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போ அலி ரலியல்லாஹு கலீஃபாவா, சிரியா இஸ்லாமிய பிரதேசம். அப்போ அலி ரதியல்லாஹு கீழே தான் சிரியா என்ன செய்யணும், இருக்கணும். அலி ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டேன், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டேன்றார். அப்போ சட்டப்படி முஆவியா என்ன செய்யணும், பொறுப்பிலிருந்து நீங்கணும். முஆவியா ரலியல்லாஹு என்ன சொல்றாரு, நான் அலிய கலீஃபாவாய் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? எனது உறவுக்காரருடைய அந்த இரத்தத்துக்கு பழிதி இருக்கணும், கொலைகாரர் எனக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னால நான் அலிக்கு என்ன செய்வேன், பையத்தை செய்வேன். அதுவரைக்கும் முதலாவது ஹிலாபத் அல்ல, முதலாவது அடிப்படையான அம்சம் ஹிலாபத் அல்ல. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க என்றால் பழி தீர்க்கப்பட வேண்டும். அதான் முதல் விஷயம். என்ன கொலை, யார் கொலை செய்யப்பட்டிருக்கு? சாதாரண ஒரு மனிதராக கொலை செய்யப்பட்டிருக்கிறது? சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கலீஃபா. ஆனா அதுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த கொலைக்கு பின்னால் இருக்கிறார்கள். அப்படியே இல்லையா? ஆயிரக்கணக்கானவர்கள் கொலைக்கு பின்னால் இருக்கிறாங்க. அப்ப அலி ரதியல்லாஹு யோசிக்கிறாங்க,
இப்ப அந்த அலி ரலியல்லாஹு கொலைகாரர் தெரியாமலாம் இல்லை, சிலர் தெரியாமல் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தெரியாமல் இல்லை. ஆனால் இப்பொழுது தண்டித்தால், இப்பொழுது பழி தீர்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாலேயே விஸ்தீர்ணமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாத ஒரு கட்டம் ஏற்படும் என்பதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை என்ன செய்யறாங்க, பின்தள்ளி போடுகிறார்கள். இதுதான் காரணம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாபத்துக்காக சண்டை பிடிக்கல, அலியா நானாண்டு சண்டை பிடிக்கல, நீங்க கலீஃபாவா நான் கலீஃபாவாண்டு சண்டை பிடிக்கல. அவருடைய எல்லா நோக்கமும் என்ன தெரியுமா, பழி தீர்க்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு பின்னால சொல்கின்ற எல்லா செய்திகளும் நீங்க அதில் புரிந்து கொள்வீர்கள். அவருடைய முழுமையான எதிர்பார்ப்பெல்லாம் பழி தீர்க்கப்பட வேண்டும், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு நோக்கமும் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்குரிய சண்டையை நீங்க இப்படி புரிஞ்சுக்கங்க. ஏனென்றால் இன்றைக்கு நீங்க நிறைய பார்க்கலாம், ஷியாக்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஹிலாபத்தை கேட்டாங்கன்னு தான் என்ன செய்றாங்க, பிரச்சாரம் செய்கிறார்கள். ஹிலாபத்தை அவர் கேட்கவே இல்லை. அவருடைய எல்லா முறைப்பாடு இதாகத்தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும், அவருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரையெல்லாம் கொலை செய்தாரோ அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் பிரச்சாரம். அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பையத்து செய்ய மாட்டேன் என்பதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக நின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உறுதிக்கு இன்னொரு காரணம் இருக்குது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட காலமாகவே சிரியாவில் இருக்கிறாங்க, அப்படியா இல்லையா? நீண்ட காலமாகவே சிரியாட கவர்னர். அதே நேரத்தில் அபூ சுஃபியானுடைய மகன். நல்ல நிர்வாக திறமை யாருக்கு இருந்தது, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்தது. முஆவியா நல்ல நிர்வாக திறமையுடையவர். அதுக்கு ஒரு உதாரணம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ஒரு வாகனத்தில் அழகான கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் சிரியாவில் அவரை சந்திக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னராக இருக்கிறார் சிரியாவில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு, என்ன முஆவியா தோற்றம் இது, உங்களோட வாயில்களில் ஏழைகளும் ஃபுக்கராக்கள் கஷ்டப்பட்டவர்கள்லாம் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஆடம்பரமான தோற்றத்தில் நீங்கள் திரிறீங்களேன்னு கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு முஆவியா சொன்னார்கள், கிட்ட அழைத்து, உமரே அமீருல் முஃமினீனே, எங்களை சூழ இருக்கிறவங்களாம் யார் தெரியுமா, ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. எனி டைம் எங்களை எதிர்க்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அவங்களோட பிரதேசத்தை தான் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். நான் இப்படி போனால் தான் அவருடைய ஒற்றர்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் இருப்பாங்க. இந்த செய்தி என்ன செய்யும், ஆள் கம்பீரமாக தான் இருக்கிறாரு, ஆள் எதுக்கு ரெடியாக தான் இருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு போய் சேரும் அப்படி என்று சொல்லி முஆவியாரெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ உமர்லாம் சொன்னார்கள், என்னது என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதிலை சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ள வைத்து விடுகிறீர்களே என்று சொல்லி யார் சொன்னார், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அவருடைய வாதத்தை அங்கீகரித்தார்கள். உமரே ஒரு முறை சொன்னார்கள், நீங்கள் கிஸ்ராவையும் கைசரையும் பற்றி பேசுகிறீர்களா, உங்களுக்கு மத்தியில் முஆவியா இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு மத்தியில் முஆவியா இருக்கின்ற பொழுது கிஸ்ராவையும் கைசரையும் பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதான சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக திறமையும் அந்த டோட்டல் மக்கள், சிரியா மக்கள் இருக்கிறாங்களே, முஆவியாரெல்லாம் மீறி போகவே மாட்டாங்க. அங்கே இன்னொரு கவர்னர் வரவும் இல்லை, உமர் ரலியல்லாஹு புறவு இருந்து. அதே நேரத்தில் என்ன, அங்கே இருந்த ஒரு மௌத்து வரைக்கும் கூட அவர்களில் பிளவுபடவும் இல்லை. ஆனால் அலி ரலியல்லாஹு அவங்களை கொண்டது யார், சிஃபின் யுத்தத்தில் யார் கலந்து கொண்டாங்களோ அலி ரலியல்லாஹு சார்பாக அவர்களில் உள்ளாக்கள் தான் கொண்டாங்க அலி ரலியல்லாஹு அவர்களே. அது மிக முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஹவாரிஜிகள் ஒருவர் கொண்டாங்களே, இந்த ஹவாரிஜிகள் அலி ரலியல்லாஹு அணியில தான் ஆரம்பமாக என்ன செய்தார்கள், சிஃபின் யுத்த நேரத்தில் இருந்தார்கள். அவர்களே தான் அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, கொண்டாங்க. ஆனால் அதே போல சிஃபின் யுத்தத்துக்கு அலி ரலியல்லாஹு கிளம்புறாங்களே, அந்த நேரத்தில் கூட உடன்பாடு அவங்களுக்குள்ள மத்தியில் இருக்கல. ஆனால் முஆவியர்கள் அவங்களோட படை கிளம்புகின்ற நேரத்தில் எல்லாம் உடன்பாடோடு இருந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வார்கள், முஆவியரெல்லாம் யாரோடு பழகினாலும் அவர் நினைப்பார் இவர் எந்த உற்ற ஃப்ரெண்ட், அந்த மாதிரியான நண்பர் என்று நினைப்பார். அதுக்கான ஒரு நயவஞ்சமாக நடந்த அர்த்தம் இல்லை, எல்லாரோடும் அப்படி தான் பழகுவார். எங்கட பழக்க வழக்கங்களை பாருங்க, அவரோட தான் நல்ல ஃபிட்டாக இருப்பாருன்னு காட்டி கொள்ற மாதிரியே என்ன செஞ்சிருவோம், பழகிடுவோம். ஆனால் முஆவியா பழகினாங்கன்னு சொன்னால் எல்லாரோடையும் நண்பர் மாதிரி தான் என்ன செய்வார், பழகுவார். அதனால எல்லோரும் அவரோடு நேசமாக இருந்தார்கள். நிர்வாக திறமை அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறையவே இருந்தது. அவருடைய மார்க்க திறமை நான் பின்னால் சொல்லுவேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஹிலாபத்துக்காக அவர் என்ன செய்யவில்லை, போராடவில்லை, பழி தீர்க்கப்பட வேண்டும் என்று போராடினார். இதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துடைய நியாயம் அதிகம், அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துடைய நியாயம்தான் அதிகம். என்ன காரணம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாபத்து கிடைக்கிதானே, ஹிலாபத்து கிடைத்த பின்னால முழுமையாக அவரால் பழி தீர்க்க முடிந்ததா, யார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தார்களோ அவர்களை எல்லாம் பழி தீர்க்கிறதுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முடிஞ்சதா, முடியவில்லை. அந்த கொலைகாரர்கள் அதிகமானவர்கள் அப்துல் மலிக்குடைய காலம் வரும் வரைக்கும் என்ன செஞ்சார்கள், வாழ்ந்தார்கள் நாங்கள் பார்க்கிறோம்.
அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஏன் செய்ய முடியாமல் போனது? அவருக்கு கிடைச்ச பிறகு தான் விளங்கிச்சு ஏலாதுன்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு அந்த ஏரியாவில் இருந்தாங்க, அலி அவனுக்கு தெரியும் இது செய்ய ஏலாண்டு. முஆவியா ரலியல்லாஹு வேற தூரத்தில் இருந்தாங்க, கொலைகாரட ஏரியாவில் இருக்கல. ஆனால் முஆவியர் நாங்கள் விளங்கி இருக்கல, இவர்களை இப்போ தண்டிக்க இயலாது என்பதை விளங்கி இருக்கவில்லை. ஆட்சி கிடைச்ச பின்னால் அவர் அதைத்தான் செஞ்சார். அவரால் ஒரு சிலருக்கு தான் என்ன செஞ்சது, மரண தண்டனை கொடுக்க முடிந்ததே தவிர நிறைய பேருக்கு அவரால் அப்படி செய்ய முடியவில்லை.